தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் நெற்பயிர்களுக்கு விலை நிர்ணயித்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் முக்கிய நீராதாரமான முல்லை பெரியாறு அணை மூலம் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் 15,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த பாசன நிலங்களில் கடந்த ஆண்டு ஜூனில் தொடங்கிய முதல் போக சாகுபடி அக்டோபரில் நிறைவடைந்தது. முதல் போக சாகுபடியின் அறுவடை நேரத்தில் பெய்த கனமழை சற்றே பயிர்களை சேதப்படுத்தியது. இருப்பினும் 62 கிலோ கோ 509 ரக நெல் மூட்டை 1350 ரூபாய் வரையும், RN6 ரக நெல் மூட்டை 1600 ரூபாய் வரையும் விற்பனையானது. முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது ஒரு மூட்டைக்கு 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை அதிக விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது கம்பம் பள்ளத்தாக்கில் 2ஆம் போக சாகுபடி தொடங்கப்பட்டுள்ளது. வயல்களில் நீர்த்தேக்கி இலை, தழை, களைகளை மண்ணுக்குள் புதைக்கும் பரம்படித்தல், தழை உரங்களை மக்கச் செய்யும் சேற்றுழவு, வயலை நடவுக்கு பக்குவப்படுத்தும் ஏர்பூட்டி தொழி அடிக்கும் பணிகள், நடவு பணிகள் நிறைவடைந்துள்ளன. என்னதான் இயந்திரமயமாக்கல் இருந்தாலும் சேற்றுழவிற்கு பின் தொழி அடித்தலுக்கு வயல்களில் பழங்காலத்தைப் போல் ஏர்பூட்டிய காளைகளே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விதை, நெல், உரம் மற்றும் சொற்ப மானியங்களை நிறுத்தி நிரந்தரமாக அதிக பலன் தரும் வகையில் நெல்லுக்கு விலை நிர்ணயித்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். இந்த உரம் தராங்க மானியத்தில், இது நெல் மானியத்தில் கொடுக்குறாங்க. 25 ரூபாய்க்கு நெல் கொடுக்குறாங்க. 80 ரூபா வெளியில் 25 ரூபாய்க்கு விதை நெல் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 ஏக்கருக்கு 25 நெல் போதும். இதை கொடுத்து பிரயோசனம் இல்லை. நெல்லை என்ன நெல்லையும் போடுங்க, கொள்முதல் நெல் அங்கே ரேட்டுக்கு எடுத்துக்கிற விவசாயிகளுக்கு கட்டுப்படியான ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது ஒன்றே விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தினது நல்லாவும் இருக்கும். நெற்பயிர்களுக்கு அரசே விலையை நிர்ணயித்து நேரடியாக கொள்முதல் செய்தால் மட்டுமே தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ரமேஷ் கண்ணன்.